ஹலோ ஹால் விநாயகர் சதுர்த்தியோடைய 2வது நாள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காலையில் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் தான் வந்திருந்தேன். காலையில் போகிறப்பே பிரசாதத்துக்கு கடல ஊற வச்சுருந்தேன். 3 நாள் சாமி கோவிலில் இருக்கும். 3 நாளும் நம்ம வீட்டிலேருந்து பிரசாதம் கண்டிப்பாக போகும். அதனால் இன்றைக்கி வந்துட்டு தல்லையும் கொஞ்சமாக சத்தரை சாதம் மட்டும் செய்ய சொல்லியிருந்தாங்க. தொழுத்தட்டை இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு செய்ய அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கான வேலையை செஞ்சுட்டே இருந்தேன். பூ வந்து செம்ம ரேட்டாக விற்கிது. நேற்றே வந்துட்டு 100 பூ 60 ரூபாய் 80 ரூபாய்னால சரிடா செட்டாகவே ஆகாது சாமி அப்படின்ட்டு கொஞ்சமாக மல்லி மட்டும் வாங்கி அது ஒரு 6-7 முழம் போல் நட்டி வச்சுருந்தேன். அது நிறையா வந்துருந்தது. சாமிக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கோவிலுக்கு பூஜைக்கு அதுவும் கொஞ்சமாக பூ எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, அதுக்கும் பூ எடுத்து வச்சுட்டு தான் பூஜை பண்ண ஆரம்பித்தேன். பண்ண பிரசாதத்திலே கொஞ்சமாக வீட்டுக்கு எடுத்து வச்சு பூஜை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வெள்ளத்தை துளிர விட்டுட்ட பிறகு தான் கோவிலுக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயும் போயிட்டு பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கள் ஊரில் மொத்தமாக 3 விநாயகர் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த விநாயகர் வந்து விநாயகர் கோவிலே இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் ஊர் விநாயகர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் மொத்தம் எத்தனை விநாயகர் வச்சுட்டாங்கன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிட்டு லைக் போடுங்க. இன்னொரு ரொட்டீனில் பார்க்கலாம். பாய்.